வணக்கம் மக்களே, நான் உங்கள் சினி பாண்டா. தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு வாரமும் காதல், ஆக்ஷன், ஹாரர் படங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் சில நேரத்தில் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி வித்தியாசமான கான்செப்டில் சில படங்களும் வரும். அது மாதிரி ஒரு ஜென்யூனான வித்தியாசமான கான்செப்டில் வந்த படம் தான் டபுள் ஆக்குபென்சி. படத்தோட ஒன்லைன்னு பார்த்தோன்னா, ஒரு பாடி ரெண்டு வாழ்க்கை, காலையில் பொண்ணாகவும் நைட்டில் பையனாகவும் இருக்கிற ஒரு மனுஷன். கான்செப்ட் கேட்கும்போது இது என்னடா புதுசாக இருக்குன்னு தோணுச்சு. சரி, இந்த ஃபேண்டசி கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு வாங்க பார்க்கலாம். கதை ஆரம்பிக்கும் போதே போஸ் வெங்கட் வினோதினி கப்பலுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. 15 வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தை துரதிருஷ்டவசமாக இறந்து போக அப்போ நடக்கிற ஒரு டிவைன் மிராக்கிள்னால அந்த குழந்தைக்கு திரும்ப உயிர் வருது. இங்கே தான் டைரக்டர் நமக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுத்துருக்காரு. அதாவது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பொண்ணாகவும் சாயந்தரத்துலேருந்து அடுத்த நாள் காலை வரைக்கும் பையனாகவும் இருக்கிற ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டில் இந்த படம் மூவ் ஆகுது. ஒரே பாடி, ஆனால் ரெண்டு பேருக்கும் ரெண்டு கேரக்டர், ரெண்டு ட்ரீம், ரெண்டு லைஃப். டே டைமில் இருக்கிற ரஜினியா ரேஷ்மா வெங்கடேஷ் நடிச்சிருக்காங்க, நைட் டைமில் இருக்கிற ரஜினியா சந்தோஷ் நடிச்சிருக்காரு. ரெண்டு பேரும் தங்களுடைய ரோலை சின்சியராக பண்ணியிருக்காங்க. கான்செப்ட் மிஸ் ஆனால் கூட ஆடியன்ஸ்க்கு டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஆனால் அந்த ரெண்டு பேரும் அதை நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப லைட் ஹார்ட்டடாக போகுது. காமெடி, லவ், ஃபேமிலி எமோஷன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி என்டர்டெய்னிங்காக மூவ் ஆகுது. வினோத் கிஷன், சம்யுக்தா இவங்க ரெண்டு பேரும் இந்த ரெண்டு பேர்த்துக்கும் ரொமான்டிக் போர்ஷன்ஸில் லவ்வர்ஸாக வராங்க. அந்த ரொமான்டிக் போர்ஷன்ஸும் கொஞ்சம் டீசெண்டாக ஒர்க் அவுட்டே ஆகுது. இன்டர்வல் போர்ஷன்ஸ் வரும்போது கதை மேலே ஒரு க்யூரியாசிட்டி அதிகமாகி ஒரு நல்ல ஒரு பேங்கரான இன்டர்வல் பிளாக்கே வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த ஃபன்னும் காமெடியும் செகண்ட் ஹாஃபில் மிஸ் ஆகுது. செகண்ட் ஹாஃபில் எமோஷனல் ரூட்டை படத்தில் எடுத்திருக்காங்களோ, தங்களுடைய சீக்ரெட் ஐடென்டிட்டியை லவ் பண்ணுறவங்க கிட்ட எப்படி சொல்கிறதுங்கிற கான்செப்டில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது ஓரளவுக்கு கனெக்ட் ஆனாலுமே கூட இந்த ஃபன்னும் காமெடியும் மிஸ் ஆகுறதுனால படம் கொஞ்சம் லேகாக தான் செய்யுது. காமெடிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் சப்ஜெக்டிவ் தான். செகண்ட் ஹாஃபில் ஜெனட்டிக் ரிசர்ச்சராக வர பக்ஸ் கேரக்டரும் யூனிக் கண்டிஷன்ஸை பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறதுனால கான்ஃப்ளிக்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆனாலும் அதுலேயும் கொஞ்சம் ஃபன் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை, ஆனால் சில பேர்த்துக்கு ஒர்க் அவுட் ஆகலான்னு தான் தோணுது. டெக்னிக்கல் சைடு பார்த்தோன்னா சாம் சிஎஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா சப்போர்ட் பண்ணுது. சினிமாட்டோகிராஃபி கலர்ஃபுல்லாக இருக்குது. எடிட்டிங் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்திருக்கலாம். 132 நிமிஷம் ஓடுற இந்த படம் கொஞ்சம் பேட்சியாகவும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்ல ஸ்மூத்தாகவும் இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த ஸ்மூத்னஸ் செகண்ட் ஹாஃபில் இல்லை, அதை கொஞ்சம் பார்த்துருக்கலாம். மற்றபடி படம் நல்லா தான் இருக்குது. டைரக்டர் அஸ்வின் கந்தசாமி இந்த படத்தை ஓரளவுக்கு நல்லாவே எடுத்திருக்காரு. ஒரு ரிஸ்கியான கான்செப்ட் தான், இருந்தாலுமே நல்லா புரிகிற அளவுக்கு சிம்பிளாக ப்ரெசென்ட் பண்ணதே இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ஓவராலாக பார்த்தா டபுள் ஆக்குபென்சி படம் பர்ஃபெக்டான படமெல்லாம் கிடையாது. லாஜிக் தேடி போனால் சில கேள்விகள் கண்டிப்பாக வரும். ஆனால் படம் எடுக்க ட்ரை பண்ணியிருக்க கான்செப்ட் படி பார்த்தோம்னா கண்டிப்பாக அப்ளாஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. படத்தில் காமெடி வேணுமா, காமெடி இருக்குது. ரொமான்ஸ் வேணுமா, ரொமான்ஸ் இருக்குது. எமோஷ்னல் சீன்ஸ் வேணுமா, அதுவும் இருக்குது. ஃபேண்டசி எலமெண்ட்ஸ் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ரெகுலர் கமர்ஷியல் டெம்ப்ளேட்டில் இருந்து கொஞ்சம் வெளியே வந்து டிஃப்ரெண்ட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்க இந்த படத்துக்கு ஒரு சான்ஸ் கண்டிப்பாக கொடுத்து பார்க்கலாம். என்னையை பொறுத்த வரைக்கும் இது ஒன் டைம் வாட்சபிள் மூவி. படத்துக்கு என்னோட ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3.25 கொடுக்கலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. நான் உங்கள் சினி பாண்டா. அடுத்த வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம். அன்டில் தென் ஸ்டே ஹாப்பி. பாய் மக்களே.